ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தமிழகத்தில வந்து பாருங்க, டிஹெச்எஸ் துறையில தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா, நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் உட்பட வந்து ஒரு 25 விதமான டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஆன்லைன் மோட்லயே அப்ளை பண்ணிக்கலாம். சேலரிய பொறுத்தவரைக்கும் ரூ. 23,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். போஸ்டிங்க்கு தகுந்த மாரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில தான் வந்து பாருங்க இந்த ரெக்ரூட்மென்ட் குடுத்துருக்காங்க. மாவட்ட நலவாழ்வு சங்கம்ல தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து மாவட்ட வாரியா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து வந்திருக்குனால வந்து அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்டின்லாம் இல்ல. எல்லா மாவட்டத்தில இருக்கிறவங்களுமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, ஆன்லைன் மோட்ல தான் நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். அதுக்கான லிங்க்குமே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க வெப்சைட் லிங்க். இந்த லிங்க்ல போய் நீங்க வந்து ஆன்லைன் மோட்ல வந்து நீங்க 27 ஜான்வரிக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து பாருங்க மேலேயே வந்து டேட் வந்து குடுத்துட்டாங்க. 27 ஜான்வரி தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட். ஈவினிங் 5 பிஎம்க்குள்ளார நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்லயே வந்து பார்த்தோன்னா, ஒரு 4 டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, நீங்க வந்து பாருங்க கிராஜுவேட்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லன்னா நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க பண்ணியிருந்தாலுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 13,500 சேலரி வந்து வரும். அடுத்து இன்னொரு டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர்க்குலாம் வந்து பாருங்க ரூ. 10,000 சேலரி வந்து குடுத்துருக்காங்க. இதுல 4 டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டென்டல் சர்ஜனுக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க பிடிஎஸ் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு டென்டல் கவுன்சில்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 34,000 சேலரி வந்து இருக்கும். டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 10த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம டென்டல் ஹைஜீனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ரூ. 13,800 வந்து சேலரி வந்து வரும். அடுத்து ஆடியாலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட்லாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, பேச்சுலர் டிகிரில வந்து பாருங்க ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 23,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நியூட்ரிஷன் கவுன்சிலர்க்குலாம் வந்து பாருங்க பிஎஸ்சில வந்து நீங்க நியூட்ரிஷன் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ரூ. 18,000 சேலரி. ஐடி கோஆர்டினேட்டருக்கு நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தா, எம்எஸ்சில வந்து நீங்க ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல பிஇல நீங்க ஐடி பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க ரூ. 21,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜருக்குலாம் வந்து பாருங்க, நீங்க எம்பிபிஎஸ் இல்ல டென்டலு, ஆயுஷ், பேராமெடிக்கல் இந்த மாரி இதுல நீங்க டிகிரி வித் மாஸ்டர் இருந்து நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ரூ. 60,000 சேலரி வந்து வரும். ரேடியோகிராஃபருக்குலாம் டிப்ளமோல வந்து பாருங்க, ரேடியோ டயக்னாஸ்டிக்ஸ் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஓடி அசிஸ்டன்ட்க்குலாம் தியேட்டர் அசிஸ்டன்ட் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நர்சிங் அட்டெண்டன்ட்க்குலாம் வந்து பாருங்க, நர்சிங் அட்டெண்டன்ட்க்கான பேராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்க வச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஓடி டெக்னீஷியனுக்குலாம் வந்து டிப்ளமோல வந்து நீங்க ஓடி டெக்னீஷியன் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரிக்குலாம் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வித் நீங்க கிராஜுவேட். அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க பண்ணியிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த மாரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தோன்னா, சேலரில இருந்து குவாலிஃபிகேஷன்ல இருந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகும். மொத்தமா வந்து பார்த்தோன்னா, 25 டைப்ல வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தம் ஒரு 38 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட் வைஸா உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எந்த கேட்டகரிக்கு நீங்க வில்லிங்கோ அதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாருங்க, இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா, டெம்பரரி பேஸ்ல தான் வந்து நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.